கேளுங்க தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும், கேளுங்க வேண்டாம் ஏசு கேளுங்க. ஃபாதரோட ஹைட்டும் வெயிட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால அவர் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாரு, எப்படி விருந்திருப்பாருன்னு உங்களை வச்சு ஒரு சின்ன அசம்ஷன். வெளியில் வாங்க. அதுக்கு எப்படியா சார் உட்கார வைப்பீங்க? ஏதோ புதுசாக மருந்து கண்டுபிடிச்ச எலியை வச்சு டெஸ்ட் பண்ண மாதிரி நல்லா தெரியுது சார். ஃபாதர் எப்படி உட்காந்துருப்பாரு, எப்படி விழுந்திருப்பாரு, எப்போ செத்துருப்பாரு, இப்போ எங்கே இருப்பாருன்னு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஃபாதர் உசுரோட இல்லை, நான் உசுரோட இருக்கேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் மிஸ். கமிஷன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. கமிஷன் என்ன சார் சொன்னார் என்னை பற்றி? சொன்னார். பிசி பானுமதி விஷயம் தெரிஞ்சிருக்கும். அங்கே நான் தனியாக தலை போனேன். ப்ரொமோஷன் மேட்டர் ஏதாவது சொல்லியிருப்பாரா? அதுக்கு சான்ஸ் இல்லையே. இவர் தான் சார் இந்த சர்ச்சில் மணி அடிக்கிறவர். பேர் அந்தோனி. வணக்கம் சார். 8 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஃபாதரோட ரெக்கமெண்டேஷன் இங்கே வேலைக்கு சேர்த்துருக்காரு. ஃபாதர் வழக்கமாக எத்தனை மணிக்கு சர்ச் வருவார்? வழக்கமாக 7 மணிக்கு வந்துடுவார் சார். சண்டேனா 5 மணிக்கு வந்துடுவார். ஏதாவது சிறப்பு திருப்பலி பூஜைனாலும் 5 மணிக்கு வந்துடுவார். ஃபாதர் 6 மணிக்கு அன்றைக்கி சர்ச்சில் இருந்திருக்காரு. அன்றைக்கி ஸ்பெஷலாக திருப்பலி பூஜை எதுவும் நடந்துச்சா? அப்படி எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் ஃபாதர் நேரத்தோடு வந்தார்? ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க யாராவது விஐபிங்க பாவ மன்னிப்புக்காக வரும்போது ஒரு நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. அன்னைக்கு அப்படி யாராவது வந்தாங்களா? அன்னைக்கு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். ஆனா போகும்போது கேட்டு சாத்த வேணாம், திறந்தே இருக்கட்டும் சொன்னாரு. கேட்டு திறந்து வச்ச விஷயத்த இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரங்கள்ட்டையோ இல்லை இவர்கிட்டயோ ஏதாவது சொன்னீங்களா? இல்ல சார், இவங்க கேட்கல. ஏயா கேட்டதை சொல்லுவியா, கேட்கலன்னு சொல்ல மாட்டியா? ஐ எம் எக்ஸ்ட். ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் முதல்ல பாடியை பார்த்தது யாருன்னு சொன்னீங்க? தெண்டல்னு ஒரு பொண்ணு சார். அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? The wheels of the bus go round and round, round and round, round and round. The wheels of the bus go round and round, all the way to Chennai City. தென்றல், உன்னை பார்க்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. காரிடார்ல வெயிட் பண்றாங்க. சரி, வரேன்னு சொல்லுங்க. இறந்து போன 3 பேரோட வயித்துல இருந்த கருவுக்கு காரணமான அந்த மேல் டிஎன்ஏ அவங்க ஹஸ்பண்டோடது கிடையாது. தெரியும் டாக்டர். அண்ட் ஒன் மோர் ஷாக்கிங் நியூஸ். இறந்து போன அந்த 3 பேரோட கரு உருவாக காரணமா இருந்த அந்த மேல் டிஎன்ஏ ஒரே ஒருத்தரோட தான். லீகலா இது சரினாலும் 3 பேரை இறந்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரையோ இல்ல உயிரணுக்களை கொடுத்த அந்த ஸ்பெர்ம் பேங்கையோ கேட்டா யாரு என்னங்கிற டீடைல்ஸ் கிடைச்சிடும். என்ன சொன்ன? ஜான் மேத்யூ சார். உன் ஒய்ஃப் பேரை கேட்டேன். சுஜிதா சார். ஷீ இஸ் a டாக்டர். ஒய்ஃப் டாக்டர், நீ மெடிக்கல் ரெப். அப்போ லவ் மேரேஜ்னு சொல்லு. ஆமாம் சார். எப்போ இருந்து காணுன்னு சொன்னேன்? 2 நாளாக சார். முதல்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கேன் சார். I want to be a father. The vision is now clear. Varam Hospital regular fertility medicine supply பண்ற மெடிக்கல் ரெப்ஸ் யார் யாருன்னு எனக்கு தெரியணும். ஓகே சார். ரவி சார், 2009 கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள், அதாவது டிசம்பர் 24th
R6 போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒய்ஃபை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஜான் மேத்யூன்ற ஒருத்தனோட அட்ரஸும் அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். கெட் இட். சார் நீங்க வரம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் துளசி. யூஎஸ்ல குழந்தை பெற்றுக்க முடியாதவங்களுக்கு இன்னொருத்தோட உயிரணுக்கள் மூலியமா எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் என் குழந்தை என் வம்சம் சொல்லிட்டு திரியிறாங்க. இல்லை ஊறி போன சென்டிமெண்டல் இடியட்ஸ். இன்னொருத்தருதுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? 100 பேர்ல 10 பேர் தான் ஒத்துப்பாங்க. 10 பேருக்கு பண்ணா பிஸ்னஸ் இல்லை, 100 பேருக்கு பண்ணாதான் பிஸ்னஸ். ஆணோட 23 குரோமோசோம் அணுக்கள் பெண்ணோட 23 குரோமோசோம் அணுக்களோட சேரும் போதுதான் கரு உண்டாகும். அந்த 23 ஆண் குரோமோசோம் அணுக்கள் யாரோடதுன்னு டிசைட் பண்றாங்க நாங்க. We are the gods and it's Operation 23 and that's our business. இத்தனை வருஷமா எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. இப்போ ஒன்னால 3 கிளையன்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. ப்ரூஃப் இருக்கா? Send him in. Sir? இவன் ஸ்பெர்ம் பேங்க் அசிஸ்டன்ட். உனக்கு தெரிஞ்சிருக்குமே. பேஷண்ட்டுக்கு தெரியாம 23 ஃப்ரோசன் ஸ்டோரேஜ்ல இல்லீகலா நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த உயிரணுக்களுக்கு பதிலா உன்னோட உயிரணுக்களை மாத்தி வச்சு அவங்கள நீ பிளாக்மெயில் பண்ணிருக்கிற. இவன் மூலமா கிளையன்ட்ஸோட டேட்டா எல்லாம் எடுத்திருக்கேன். எங்களுக்கே தெரியாம பேஷண்ட்ஸ் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருக்கேன். நாங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒயிட் காலர் கிரைம். உன்னால எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து மாட்டி விட்டுறாத. முடியாதுன்னா? மெடிக்கல்ல எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் இருக்கு. அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும். நீ பண்றது ஒயிட் காலர் கிரைம்னா நான் நீங்கள் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட்டில் இல்லீகலாக சில டாக்டர்ஸ் பண்ணுற கேசஸ்க்கு கொடுக்குற கோடு தான் 23. அதை எமோஷனலாக மிஸ்யூஸ் பண்ணி பணம் கொடுங்கிறது தான் இந்த பிளாக்மெயில் டீம். மணி 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 மேக்ஸ் இட் ஆல். அதெல்லாம் சரி அபிநயா, ஐ மீன் உங்க அண்ணி பிளாக்மெயிலால கொலை செய்யப்பட்டாங்க தானே? இல்லை, இந்த சொசைட்டி குத்தி காட்டி எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மென்டாலிட்டியை தப்பா பயன்படுத்திக்கிட்ட உங்களை மாதிரி சில டாக்டர்ஸால தான் எங்க அண்ணி மிஸ்ஸஸ் அபிநயா இறந்ததுக்கு காரணம். சாரி சார். மெடிக்கல் சயின்ஸோட வளர்ச்சியை உங்க இஷ்டத்துக்கு தப்பா பேசாதீங்க. எது மெடிக்கல் சயின்ஸ்? பிறக்க போகிற குழந்தைய ஸ்கேனிங்கில் ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ்னா அது பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிஞ்சிலேயே கொலை பண்ணுறது வளர்ச்சியா? நோ, இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். பிறக்க போகிற சிசுவால் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னா அதை அபார்ஷன் பண்ணுறது மெடிக்கல் சயின்ஸ். ஆனால் லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அதை சொசைட்டிக்காக பயந்து அபார்ஷன் பண்ணுறது வளர்ச்சியா? இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். அதே மாதிரி தான் இதுவும். குழந்தை வேணும்னு டெஸ்ட் டியூப் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி மெத்தட்ஸில் லீகலாக குழந்தை பெற்றுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ். பட் திஸ் இஸ் மெடிக்கல் கிரைம். டாக்டர்ஸ் உண்மையிலேயே எல்லாரும் கடவுளை தான் நம்புகிறோம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுனால, உயிரை எடுக்கிறதுனால இல்லை. இல்லீகலாக தப்பு பண்ணுற டாக்டர்ஸ் யார் யாருன்னு நமக்கு தெரியணும்னா பேஷண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணுற மொத்த டீமையும் நம்ம பிடிக்கணும். அதுக்கான லீட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் இதுதான். இவங்க 4 பேருமே ஆர்ஃபன்ஸ். ஒன்றா ஒரே ஹோமில் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இவங்க சேர்ந்து தான் இருக்காங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இந்த 4 பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன வெற்றி, நீ எடுத்துக்கிட்ட கேஸ் முடிய போகுதுன்னு சந்தோஷமா? என் பக்கத்தில் வந்துட்ட போல. பிடிக்கக்கூடாதுன்னு ஓட வேண்டியதானடா ஜான் மேத்யூ. என்ன பிடிக்கணும்னு நினைக்காத. நீ ஒய்ஃபை தொலைச்சிட்டு தேடினவன் தானடா. உன் கூட இருக்க முடியாமல் தான் போய் சேர்ந்துட்டா அவன். ஒய்ஃபை தொலைச்சவன் இல்லை வெற்றி, ஒய்ஃபை தொலைச்சி கட்டவன். ஏய், எங்கே இருக்க? டாக்டரை தேடி வந்த, இப்போ என்ன தேடி வர? ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒய்ஃபை பார்த்தியா? அதான் உன் உட்பி தென்றல். டேய், என்ன சொல்கிற? என்ன பிடிக்கிறேன்னு அவளை விட்டுறாத. கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன். எங்கடா அவ? எங்க இருக்கா? 23. Shit. குட் மார்னிங் வெற்றிமாறன், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் வந்தவொன்னே உங்களை மீட் பண்ண சொன்னாங்க.
இன்னைக்கு மார்னிங் இம்பார்ட்டன்ட் விஐபி ஒருத்தர் வந்து பர்சனலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்கை டிவியோட சிஇஓ மிஸ்டர் குகன் தானே சார்? தன்னோட ஒய்ஃபை 2 நாளாக காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எனி டைப் ஆஃப் அப்டக்ஷன் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாரு சார்? அவருக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஒன் மோர் திங், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா மற்ற டிவி சேனல்ஸ்னால இது பெரிய இஷ்யூ ஆகிடும்னு பயப்படுறாரு. இந்த விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்காக மிஸ்டர் குகனை நீங்கள் இன்ட்ரோகேட் பண்ணலாம். அவரோட நம்பர் அதுலேயே இருக்கு. ஓகே சார். எஸ் சார். ஸோ உங்கள் வீட்டில் டிரைவர்ஸ் மெய்ட்ஸ் இவங்களில் யாராவது உங்கள் ஒய்ஃபை எப்போ கடைசியாக பார்த்ததா சொன்னாங்க? வெனஸ்டே ஈவினிங் தான். டிரைவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்கான். எப்பவும் போல் வந்தால் போதும்னு அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளை யாரும் பார்க்கல. அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு சேனல் மீட்டிங்காக போயிருந்தேன். லாஸ்ட்டாக உங்கள் ஒய்ஃப்க்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? அடுத்த நாள் மார்னிங் தான். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. மோஸ்ட்லி அவளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அதனால் கேஷுவலாக விட்டேன். எப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சு? அன்னைக்கு நைட் வரைக்கும் எனக்கு வரல. ரொம்ப இஷ்யூ க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் பர்சனலாக கமிஷனர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். தேங்க்யூ சார். ஸோ கல்யாணம் எவ்வளோ வருஷம் இருக்கும்? 4 years. கிட்ஸ்? இது வரைக்கும் வேண்டான்னு தள்ளி போட்டிருந்தோம். நவ் வி ஆர் இன் பிளான். உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ஹாபீஸ், பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா? அவள் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேனட்டிக். இந்தியா ஜெயிக்கணும்னா அவள் சர்ச்சுக்கு போய் ஸ்பெஷல் ப்ரேயர் கூட செய்வா. அவ்வளோ பைத்தியம். ஏன் உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ கடவுள் நம்பிக்கையா? யா, சண்டே மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு போயிடுவா. சில சமயம் லைஃப்பில் உள்ள முக்கியமான டிசிஷன்ஸை கூட சர்ச் ஃபாதரை கேட்டு தான் எடுப்பா. எந்த சர்ச்? வில்லிவாக்கம் சென்ட் தாமஸ் சர்ச். அந்த சர்ச் ஃபாதர் ஜோசப் இறந்தது உங்களுக்கு தெரியுமா? யா, எங்களோட நியூஸ் டிவிஷன் மூலமாக ஐ ஜஸ்ட் காட் டு நோ இட். யா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. தேங்க்யூ. அவ்வளவு ஸ்ட்ராங்காக உங்களால் எப்படி சொல்ல முடியுது வெற்றி? ஜெசிகாவை போன புதன்கிழமை தான் கடைசியாக வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசஃபோட மர்டர் வியாழக்கிழமை நடந்திருக்கு. இதில் ஃபாதர் ஜோசப் இறந்தது பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ளன்றதுனால அன்னைக்கு காலையில் யாருக்கோ பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு. அது ஏன் ஜெசிகாவை இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட அசம்ஷன். குட் மார்னிங் சார். வாங்க ஸ்ரீபன், உட்காருங்க. வெற்றி. எஸ் சார். ஃபாதரோட டெத் கேஸை இவர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. வெற்றி ஹேண்டில் பண்ணுற கேஸில் காணாம போன ஒரு பொண்ணு ஃபாதர் இறந்த டைமில் பாவ மன்னிப்புக்கு வந்தது மட்டும் இல்லை, இந்த கொலைக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்கலான்னு இவர் சொல்கிறார். வந்திருக்கலாம் சார். அப்படி சந்தேகப்பட்டா ஃபாதர் இறந்த சமயத்தை வெளியில் போன வாட்ச்மேன் பெல் அடிக்கிற வரைக்கும் சந்தேகம் பண்ணோம். இட்ஸ் சிம்பிள். ஃபாதர் சர்ச்சுக்கு பண்ண சர்வீஸ் கிளியராக இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப் என்கொயர் பண்ணும்போது ஒரு வாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு இன்னொரு சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆபரேஷன் செலவு, வீட்டை சுத்தி கடன், இந்த எல்லா தொலையும் சேர்ந்து தான் அவர் இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. சூசைட்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்கு. இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? எனக்கு முதல்ல ஃபாதரோட மரணம் சூசைடுன்றது ஒரு டவுட்டான விஷயம் சார். எதை வச்சு சொல்கிறீங்க? அவரோட பர்சனல் லைஃப்பில் எப்படிப்பட்ட வழி இருந்திருந்தாலும் அவர் உண்மையான கிறிஸ்துவனாக இருந்திருக்காரு. அப்படி கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தன்னோட ரத்தம் புனிதமான சர்ச்சில் சிந்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி சூசைட் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவர் வீட்லேயே பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? ஃபாதரோட அதிகமாக பைபிள் படிச்சிருப்பீங்க போல. இதுக்கு பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவ மதத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜெசிகா கேஸையும் ஃபாதர் கேஸையும் ஒரே ஆங்கிளில் பார்த்தா தான் இது ஒரு முடிவு கொண்டு வர முடியும் சார். அப்புறம் என்ன சார், தீர்க்க தரிசி மாதிரி இவரே எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த கேஸையும் இவரே எடுத்துக்கிட்டோம். எஸ் ஸ்டீபன், நான் அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். வெற்றியை அதை ஹேண்டில் பண்ணிட்டோம் சார். என்ன சார்? கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் இவர்கிட்ட ஒப்படைங்க. எஸ் சார். வெற்றி சார், ஃபாலோவுக்காக ஃபாதர் கேஸை அசிஸ்ட் பண்ண ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் திருப்பதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பார். ஆனால் என்ன, கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுவார், பார்த்துங்க. ஐ ஹேண்டில் இட் சார். தேங்க்யூ. வந்துட்டானே, வண்டியில் உட்காந்துட்டா. வண்டி எடுக்க ட்ரை பண்ணுறா.
ஹலோ, பிளாக் கலர் ஸ்கார்பியோ TN09F8479. வண்டி பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போ வேணும். குயிக். தேங்க்ஸ். எதுக்கு? வண்டியை தூக்குனதுக்கா இல்லை உன் செயினை காப்பாற்றினதுக்கா? செயின் பிடுங்க வந்த மாதிரியா இருந்தது, கொலை பண்ண வந்த மாதிரிலாம் இருந்தது. இருக்கலாம். அன்னைக்கு ஃபாதரை சர்ச்சில் மர்டர் பண்ணவங்க உண்மையிலேயே உன்னை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்றை தான் கொலை பண்ண வந்திருப்பாங்க. Will you please stop this? ஆமா, நான் பார்த்தேனே வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? எப்போ என்ன என்கொயரின்னு ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணீங்களோ அப்பத்துல இருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபாலோ பண்றது ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். முழுசா நீ எப்போ உண்மையை சொல்ல போறியோ அது வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். தட்ஸ் மை டியூட்டி. நீங்க உங்க டியூட்டியை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும். அவங்களுக்கு நான் உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. Don't take my life into any risk. ஹலோ சார், கண்ட்ரோல் ரூம் ஜெகன் சார். நீங்க சொன்ன டீடைல்ஸை செக் பண்ணதில்ல. அந்த மாதிரி நம்பர்ல இது வரைக்கும் எந்த வண்டியும் ரெஜிஸ்டர் ஆகல சார். ஓகே, தேங்க்யூ. அதான் அன்னைக்கே சர்ச்சில் அவளையும் கொண்டு குப்பையோட குப்பையாக வீசியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு அவன் உங்களை பார்த்தாளா? பேசாத. பார்க்காமையா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனா? நாம பார்த்தோம்ல, அப்போ அவளும் பார்த்துருக்கா. அதனால தான் உன்னை அமிச்சேன். இந்த தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சொல்லுங்க. தேவையில்லாம மினிஸ்டர் டார்கெட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இதையும் சொதப்பிட்டாங்க. அடுத்த வாட்டி மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போ வர? ஓகே. இப்போதைக்கு அந்த பொண்ணு பேர் என்ன? தென்றல். தென்றல். அவன் மேட்ரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஏன்? எதுக்கு? ஒரு வாரம் போட்டோம். எப்போன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை மட்டும் கண்டுபிடிச்சி வை. சரியா? சரி. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வீட்டு அட்ரஸையும் காமிச்சு கொடுக்கவா? இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சீரியஸாக சொல்ல. இப்போ எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ், போயிடுங்க. என்னம்மா? அப்பா உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. உள்ள வாங்க சார். சார், நான் உங்களை உள்ள கூப்பிட்டதே நீங்க பார்க்குற வேலைக்காகவும் மரியாதைக்காக மட்டும் இல்லை சார். வெளியில யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான். என் பொண்ணு தான் இந்த கேஸில் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டார்ல. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? சார், உங்களாலையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டாலையும் அவளுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, மொத்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்தனால தான் வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா எப்படி சார்? நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள்? இந்த கேஸ் முடிவு வைக்க என் பொண்ணு உங்கள் கூட வர முடியும்? நான் ஆம்பளை பிள்ளை பெற்று போடல சார், பொண்ணு சார். வயசு 24 ஆகுது. இப்போ தான் அலைய சாதிட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் என்கொயரி வந்துட்டு போனால் என் பொண்ணு யார் சார் கட்டிப்பாங்க? நான் கட்டிக்கிறேன்.
உங்கள் பொண்ணை யார் கட்டிப்பான்னு தானே கேட்குறீங்க? உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். ஏதோ பார்த்தோம் பேசணுன்றதுக்காக உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல. அவள் பார்க்குற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு படித்த படிப்புக்கு எனக்கு நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் பிடிச்ச வேலையை செய்கிறா. குழந்தைங்க, ப்ளே ஸ்கூல் எல்லாமே பிடிச்சிருக்கு. மீதி உங்கள் பொண்ணுகிட்ட பேசிக்கங்க. மற்றபடி வாஸ்து சரியில்லைன்னு வீட்டை மாற்றிட்டு எங்களால் தான் வீட்டை மாற்றிட்டோன்னு பொய் சொல்லாதீங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்ல ஃபோன்ல இல்ல, தனியா பேசணும். அண்ணே, கொஞ்சம் உங்கள் ஃபோன் கொடுங்க. உன் ஃபோன் என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சு. ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன். ஏதோ டென்ஷன், நர்வஸாகவே இருக்கீங்க. ஏன்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை வெற்றி. ஓகே, நான் கேட்கக்கூடாதுன்னா கேட்கல. சாரி. வெற்றி, அது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ வருஷமா குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டதை விட இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம். அத்தை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பேசினாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனா இப்ப அதெல்லாமே மாறி போச்சு. அத்தை, அவங்க அண்ணா எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. ஆமா, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அண்ணே. இதுக்கு போய் யாராவது உம்மன் இருப்பாங்களா சொல்லுங்க? ஒருவேளை குழந்தைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன? உன் அண்ணன் கூட நான் இருந்திருப்பேனான்னு நிச்சயமா டவுட் தான். அதான் குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு பயம் அதிகமா இருக்கு. இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு பெற்றதுக்கு அப்புறம் மெடிசன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜுன்னு ஏன்டா பெற்றோன்னு ஃபீல் பண்ண போறீங்க? ஏன் இப்படி பேசுற? பின்ன இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு அதை முதல்ல பிளான் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்தாங்க பிடிங்க. Now, cheese. That's good. சார், நீங்கள் கேட்ட ஜெசிகா கார்லேருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் சார். எல்லாமே கிராஸ் செக் பண்ணதில் இந்த எவிடன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் சார். எத்தனை தடவை இந்த குப்பையை கலர்னாலும் அதே புக்கு, அதே புல்லு, அதே சோப்பு, அதே சீப்பு தான். மாறிடுமா என்ன? ஒரே எக்ஸாம், ஒரே கொஸ்டின் பேப்பர், ஆனால் மார்க் மட்டும் வேற வேற. எப்படி திருப்பதி? சார், பாடத்தை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி, புரிஞ்சுக்காதவன் மக்கு. இதை ஏன் சார் என்ன சொன்னீங்க? போ புரிஞ்சுப்பீங்க. ஓ, இந்த பெட்ரோல் பங்க்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. சார், இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, இந்த பிள்ளை மட்டும் எதுக்கு சார் செக்அப் பண்ண சொல்றீங்க? டேட்டை பாருங்க. ஜெசிகா காண போனதுக்கு அப்புறம், அதாவது அவ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா? சார், புரியுது சார். நீங்கள் எஜுகேஷனில் வந்த ஏசி, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த ஏசி, அவ்வளோதான் சார். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். என்ன? இந்த உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கிற பொழுது நான் ஏங்க ஜெஸ்ஸியை லவ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ கேசஸ் இருந்தாலும் இந்த ஜெசிகா கேஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? அவசியம் சொல்லணுமா? பாலிஸ் இன் யுவர் கோர்ட் சார். 5 years பேக் R6 ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ ஒருத்தன் அவன் ஒய்ஃபை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான். அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அவன் எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பா, 2 நாளில் திரும்பி வந்துடுவான்னு சொன்னேன். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அவள் பாடி மட்டும் தான் கிடைச்சதுன்னு நியூஸ் தான் வந்துச்சு. அப்போ அந்த கேஸ் வேறு கைக்கு போனாலும் அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஜெசிகா விஷயத்துலையாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் லேட். ஆனால் சீக்கிரமே இந்த கேஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். Try to understand, please. That day what happened,
Actually, I was going to my friend's house and they called me for a drink. And you know what happened after that. செல்போன் ஆஃப் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். Okay. ஆளை பார்த்தா காஸ்ட்லியா இருக்கான், ஆனா காமன் சென்ஸ் கம்மியா இருக்கானே. Try to understand. தம்பி Please. Wait. என்ன? ஃபோன் கொஞ்சம் கட் பண்றீங்களா? So what? இது பெட்ரோல் பங்க். பேசிட்டு இருக்கிறது ஃபோன் வெடிச்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் தெரிச்சிருவோம்ல. No problem. It's my privacy. பிரைவேசியா? Yeah. இவனுக்கு இருக்கிற ரொமான்ஸ் வெப்பத்துல பெட்ரோல் பங்க் கொளுத்தாம போக மாட்டான். ஐ அம் எக்ஸிட். போன வாரம் புதன்கிழமை ஈவினிங் 4:30 $4,422 ரூபாய்க்கு 72.5 லிட்டர்ஸ் பெட்ரோல் யாரோ ஃபில் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எந்த வண்டி யார் பிடிச்சாங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். சார் எவ்வளோ சொன்னீங்க? 72.5 லிட்டர்ஸ். சார் கரெக்டாக 72.5 லிட்டர்ஸில் பிடிக்க மாட்டாங்க சார். வேணால் டேங்க் வேணால் ஃபில் பண்ணுவாங்க. 60 to 80 லிட்டர்ஸ்னா ஸ்கார்பியோ ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வண்டி தான் சார் இருக்கும். Audi A6 எவ்வளோ பிடிக்கும் சார்? 60 லிட்டர்ஸ் தான் பிடிக்கும் சார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன தேதியில் ஒரு ஃபார்ச்சுனர் வண்டி டேங்க் ஃபில் பண்ணாங்க சார். எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? அன்றைக்கி என் ஒய்ஃபு பர்த்டே சார். ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வண்டிக்கு நான் தான் சார் லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டேன். பிளாக் கலர் சார். மேனேஜர் சார், சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உடனே செக் பண்ணேன். ஓகே குவிக். சொல்லு. எங்கே இருக்கீங்க? ஜெசிகா கே சுஷ்மா என்கொயரியில் இருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணால் லேட் ஆகிடும். நானே கிளம்பி தேடிக்கு வந்துட்டுமா? இங்கேயும் ரொமான்ஸ் வைப்போமா? ஓ சாரி. ஆமாம் ஆமாம், நான் உங்களுக்கு செகண்ட் வைஃப் தான் போல. ஏய் என்ன சொல்கிற? அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் தான் இம்பார்ட்டன்ட் அங்கேயே இருக்கீங்க. ஐயோ என்னாச்சு? துணி காய போட்டிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். ஓகே திரும்ப கூப்பிட்றேன். பாய். என்னாச்சு? ரெடியா? பார்த்துட்டு இருக்கேன் சார். சார் நீங்கள் சொன்ன டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். யா கேமரா 2 மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். யா ஸ்டாப் ஸ்டாப். பேக் பேக் பேக். கொஞ்சம் கொஞ்சம். யா ஃப்ரேம் பை ஃப்ரேம் போங்க. ஸ்லோ. ஃப்ரீஸ். சார் இந்த வண்டி தான் சார். டிரைவிங் சைட் ஜோன் போங்க. ஃபோக்கஸ் கிளியர் ஆகல. பக்கத்து சீட் வாங்க. ஃபுல் டைட். தென்றல், நானே உனக்கு கால் பண்ணு தான் இருந்தேன். என்னாச்சு சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனை சர்ச்சில் காரில் பார்த்தேன்னு சொன்னல. ஆமாம். அவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். என்ன சொல்ற? அதே காரில். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு செயின் பிடுங்க நானே அவனும் இருக்கான், இன்னும் 2 பேரும் இருக்காங்க. நீ எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நான் சொல்றத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. ஏன்? நான் சொல்றத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. திருப்பதி சார், I need a bike. Bike. Let's go for a movie today now. சார் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் சார். டேய் அவனை சூஸ் பண்றான். மொத எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்போ நானும் மட்டும் தான் இருக்கும். அப்படி சொல்லுமா? வேணாம், தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. வேற என்ன பண்ணிட்டோம்? போலீஸ் கால் பண்ணட்டுமா? கட் பண்ணிட்டு பண்ணு. சரி 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 சரி, டிஸ்கனெக்ட் பண்ணாத. லைன்ல இரு. Don't talk with the guy. I really don't like him. Look, I don't want you to talk with him. Yeah, that's it. அடக்கரமா படிச்சவனே. ஒய்ஃப் ஓடி போகணும் தெரியாம பெட்ரூம்ல பூ போட்டுக்கிட்டு இருக்கானே. தென்றல், கேன் யூ ஹியர் மீ? உடனே வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். மெயின் டோர்ல வியூ ஃபைண்டர் இருக்குல்ல, அது கீழே போய் உட்காரு. இங்க பார், உனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு, எழுத்து வீடு யார் வந்து பெல் அடிச்சாலும் நான் வர வரைக்கும் திறக்காத. ஓகே? அப்பாவை திறக்க விடாத. அட் எனி காஸ்ட் யார் வந்தாலும் திறக்காத, திறக்காத.
கீழே எந்த வண்டியும் காணும். ஆமால யாரையும் காணும். எனக்கும் அதான் புரியல. நான் சொல்ற வரைக்கும் கதை திறக்காத. நீ உள்ளே இரு. ஏய் சார், எங்கேருந்து வர? செகண்ட் ஃப்ளோர் சார். இங்கே ஏதாவது காரணன்றது பார்த்தியா? இல்லை சார், எதுவும் பார்க்கல. ம், போ. ஓகே. சார், இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா சிக்னல்லையும் பிளாக் ஃபார்ச்சுனர் காரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஏய், உண்மையிலேயே அவனுக்கு வந்தானுங்களா இல்லை என்ன வர வைக்கிறதுக்காக நீ போட்ட பிளானா? என் டென்ஷனை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுது. ஓகே ஓகே, கமான் கூல். உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் 2 போலீஸை மஃப்டியில் செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். செக்யூரிட்டியா? ஆமாம், எப்போ அவங்க உன் வீடு தேடி இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அப்போவே அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு மர்டர் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு மர்டர் தான் க்ளூவா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு நான் தான் க்ளூவா இருந்திருப்பேன். ஏய், ஏன் இப்படி பேசுகிற? இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கேஸ் முடிஞ்சிடும். சரி, நீ சொன்னது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தான் உனக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல. கூலாக ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுக்கலாம்ல? எது கொடுக்கணும்? மற்ற போலீஸ் மாதிரி நீங்களும் லாஸ்ட்ல தானே வந்தீங்க. நீ கொடுக்கலனா என்ன? என் வீடு ரொம்ப தூரம் பாரு, அங்கேயே போய் குடிச்சுக்க. உங்க வீட்ல எங்க வீட்ல எது சொல்ல வேணாம், சொன்னா பயந்துருவாங்க. ஹேய், முதல்ல இது எனக்கு அஃபிஷியல். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக யார்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, யூ டேக் கேர். ஐல் கால் பேக். பாய்.